இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை பூஜுவும் மருத்துவரும். பூஜு இருக்கிற அந்த ஊரில் ஒரு மருத்துவர் வந்திருந்தார். அந்த ஊர் தலைவரை பார்த்து ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கறதுக்காக வருகை தந்திருந்தார். தன் ஊருக்குள்ளே வந்த பெரியவரை பார்த்து பூஜுக்கு ஒரே குழப்பம். யார் இவர், எதுக்காக நம்ம கிராமத்துக்காக வந்திருக்காரு அப்படின்னு பல கேள்விகளோடு பார்த்துட்டு இருந்தான். பூஜுவுக்கு சந்தேகங்கள் ஜாஸ்தியாகிட்டே போனதால் அவர் பின்னாலேயே நடக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அவர் நிறுத்தி பேசவும் தொடங்கினான். ஐயா, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. ஊருக்கு புதுசாக வந்திருக்கீங்க. உங்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியல. தயவு செய்து நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்களா? நானா பக்கத்தூர்லேருந்து வந்திருக்கேன்ப்பா. இந்த ஊர் தலைவரை பார்த்து ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலான்னு வந்தேன். நீ என்னங்க அழைச்சிட்டு போறியா? அப்படியா, சரி வாங்க, நானே அழைச்சிட்டு போகிறேன். ஊர் தலைவரை கூட்டு போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு குளத்து மேலே ஏறி நின்று கல் எறிஞ்சு விளையாட ஆரம்பித்தான் பூஜு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த மருத்துவர் கொஞ்ச நேரம் ஓரமாக போய் உட்காந்துட்டு இவன் செய்கிற விளையாட்டெல்லாம் ரசிச்சிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் மறுபடியும் 2 பேரும் நடக்க ஆரம்பித்தாங்க. அந்த மருத்துவரை சோதனை செய்ய தான் வளர்த்த நாயை வச்சு ஒரு திட்டம் தீட்டினான். ஒரு நாய் வேகமாக ஓடி வந்து தடுக்கி விழுந்துருச்சு. இதை பார்த்துட்டு மருத்துவர் உடனே வேகமாக ஓடி போய் அந்த நாய்க்கு உதவி செஞ்சார். தடுக்கி விழுந்த நாய் அடிபட்டதால் அதுக்கு வைத்தியம் தந்தார் மருத்துவர். இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த பூஜு உண்மையிலே இவர் மருத்துவர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஏன்பா, உங்கள் ஊர் தலைவரை எனக்கு காட்டுவியா காட்ட மாட்டியா? என்னை ரொம்ப நேரமாக அலைய விட்றியே. நீங்கள் உண்மையிலே மருத்துவர் தானே எனக்கு எப்படி தெரியும்? அதனால தான் ரொம்ப நேரமாக பொழுது கழித்தேன். மேற்கொண்டு நான் வச்ச சோதனையிலையும் ஜெயிச்சிட்டிங்க. சரி வாங்க, நம்ம தலைவரை பார்க்க போகலாம். இது எல்லாத்தையும் ஊர் தலைவர் ஒரு ஓரமாக நின்று கவனிச்சிட்டு இருந்தார். என்ன பூஜு, ரொம்ப நாளாக சொன்ன பார்த்து கூட யாரோ ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கே, என்ன விசேஷம்? வணக்கம் சார், இவர் தான் வைத்தியர், உங்களை தான் பார்க்க வந்திருக்காரு. வணக்கம் சார், இந்த பையன் ரொம்பவுமே சுட்டி. என்னை சோதனை பண்ணி தான் இங்கே அழைச்சிட்டு வந்தானா பார்த்துக்குங்களே. ஆமாங்க, இவன் உண்மையிலே கெட்டிக்கார பையன்தான். இவன் பேர் பூஜு. இந்த ஊர் சார்பா நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த கதையோட நீதி என்ன? அறிமுகம் இல்லாதவங்க தன்னோட தேவையை சொன்னாங்கன்னா உடனே செய்யக்கூடாது. அவங்கள நல்லா பரிசோதனை செஞ்சு அப்புறம்தான் செயலில் இறங்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching.